அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் பெரிய பூவாசுகளும் செய்து வச்சிருக்கிறேன். இந்த பெரிய பெருசாகவும் இருக்குது. இன்றைக்கு நான் இந்த சின்ன பூவாஸ் செய்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் இந்த வாஸை பின்னுவோம். இப்போ இங்கே ஒடுங்கி இங்கே கொஞ்சம் விரிஞ்சு கொண்டு போகுது. அதுக்காக இது உயரம் கூடி போச்சுண்டு நான் இதை வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தான் இங்கே இந்த வாஸ் பின்ன போகிறேன். இது இந்த அளவுக்கு. இப்போ இதை இந்த 8 சங்கிலி போட்டு இதை தொடங்கணும் நாங்கள். எட்டு சங்கிலி போட்டிருக்கிறேன். இதை இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட்டிட்டு எப்போவுமே இதில் இப்படி 2 சங்கிலி போடுங்க. திருப்பி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டு பின்னுறது. இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. இந்தளவுக்கு இவ்வளோ நிறைஞ்ச பின்னின பிறகு இதில் காட்டுங்க. இப்படி கட்டிட்டு இதில் 2 சங்கிலி போட்டுட்டு இந்த அடுத்த பின்னல் 8 சங்கிலி போட்டு இது பின்னினா பிறகு அடுத்த பின்னல் ஒன்றுக்குள்ளே 2 போடணும். இங்கே பாருங்கள், இதில் தெரியுது ஒன்றுக்குள்ளே 2 போட்டிருக்கு. நான் இதை பின்னிட்டு வரேன். இப்போ இந்த ஒன்றுக்குள்ளே 2 போட்டு பிறகு மூன்றாவது இது ஒன்றுக்குள்ளே 1 தான். இங்கே இந்த ஒன்றுக்குள்ளே 2 போட்டுட்டு இந்த இது ஒன்றுக்குள்ளே 1 தான். இப்போ இந்த 3 வெள்ளையும் பின்னியாச்சு. இப்போ இதில் வச்சு இதை வெட்டுவோம். இப்படி கிட்ட வெட்டி போட்டு இப்போ இதுக்கு கருப்பு நூல் போடுவோம். இந்த கம்பியிலேயே இப்படி இறுக்கி வச்சு கொண்டு கட்டுங்க. இந்த கம்பியிலேயே அந்த நூல் இருக்கட்டும். இந்த கம்பி கிட்ட இறுக்கி கட்டி விடுங்க. இப்படி கட்டிட்டு இதில் இப்படி 2 போட்டுட்டு நீங்கள் எப்படி விரும்புகிற நூலில் போட்டு 2 நூல் கலந்து பின்னலாம், ஒரே நூலில் பின்னலாம், எப்படி வேணும்னாலும் பின்னுங்க. நான் இப்போ 2ஐயும் கலந்து பின்னுறேன்.
இப்போ இது நாலாவதும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். இந்த இந்த 5ஆவதும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். இந்த 6ஆவது தான் இங்கே இந்த இடையில் 2 போட்டு விரித்து கொண்டு வரணும். நான் இப்போ இந்த பின்னலையும் பின்னிட்டு இந்த விரித்து பின்னுறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 2 வரிசையும் பின்னிட்டு இந்த வெள்ளை நூல் கட்டியிருக்கிறேன். இப்போ இதில் போட்டுட்டு ஒன்று 2 3 4 5ஆவது ஒன்றுக்குள்ளே 2 பின்னணும். இப்போ இதில் இந்த 3 வந்திருக்குது. இது 5ஆவதுக்குள்ளே 2 தடவை பின்னணும். இப்போ 4 இந்த 5ஆவது. இப்போ 4 விட்டு 5ஆவதுக்குள்ளே 2 2. இப்போ இந்த அடுத்தது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். நான் இதையும் பின்னிட்டு வாரேன். இப்போ நான் இந்த நூல் வெள்ளை முடிஞ்சு கருப்பு போட்டுக்கிறேன். இதுவும் வந்து 1 2 3 இதுவும் அந்த முதல் நாங்கள் பின்னின மாதிரி 5ஆவது ஒன்றுக்குள்ளே 2 4 பின்னல் வந்து சும்மா வரும். இந்த 5ஆவது ஒன்றுக்குள்ளே 2 இந்த 5ஆவது ஒன்றுக்குள்ளே 2 இது வந்து இது ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். இப்போ நான் இந்த 2ஐயும் பின்னிட்டு வாரேன். இப்போ வந்து இதெல்லாம் பின்னிட்டேன். இந்த பின்னல் எல்லாமே பின்னியாச்சு. இந்த கடைசி பின்னல்லாம் இருக்குது. இப்போ இது நான் பின்னின பிறகு இந்த கடைசி பின்னலை பாருங்கள். இதில் 5 சங்கிலி போடணும். இதில் இந்த 1 2 3 விட்டு 4ஆவதுக்குள்ள இப்படி கட்டணும். இதில் 5 போடுங்க. 5 போட்டுட்டு இதில் 1 2 3 விட்டு இந்த 4ஆவதில்
இப்போ இதை கடைசியாக கொண்டு வந்து இதில் கட்டுவோம். இதில் கட்டி போட்டு இப்போ இதில் ஒரு சுற்றி இதுக்குள்ள விடுங்க. இதுக்கும் எண்ணெய் தேவையில்லை. இவ்வளவு பின்னிட்டு இந்த நூலை இதுக்குள்ளே விட்டு இந்த ரோசா பூவுக்கு இதழ் பின்னுவோம் அதே மாதிரி தான் இது. இதில் கட்டி போட்டு அப்புறம் அப்படியே இதுக்குள்ளே எடுத்து இப்போ பாருங்கள் இந்த 2 இதுவும் வந்துட்டுது. இங்கே இது பின்னின மாதிரி. இப்போ நான் இதை ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இதை ஃபுல்லாக பின்னிட்டு வரேன். இப்போ நான் இந்த வெள்ளை நூலால் இந்த இதழ் மாதிரி பின்னியாச்சு. இந்த பின்னல் பின்னியாச்சு. இப்போ இந்த கடைசி இந்த இதை மட்டும் கருப்பு நூலால் நாங்கள் பின்னுவோம். இப்போ இதில் கட்டி வச்சுருக்கிறேன். இப்படியே பக்கத்தில் போடுங்க. இது இப்படி ஒரு சங்கிலிகளை விட்டு இப்படி இந்த நூலை எடுத்து பிறகு இந்த 2ஐயும் இப்படியே கலட்டி விட வேண்டியது தான். இந்த மூலைகளுக்குள்ள வந்து இப்படி ஒரு நூலை மட்டும் இப்படி எடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த நெளியாக வரும். இப்போ இந்த இதுகளை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடங்களை இதில் 2 கலட்டாதீங்க. இப்படி ஒன்று எடுத்து இப்படி ஒரு நூலை விட்டு முதல் இப்படி ஒரு நூலை எடுத்து இப்படி கட்டி விட்டுட்டு கட்டினா தான் இந்த நெளி மாதிரி இந்த இடங்களில் தெரியும். இந்த முடிவுகளில் ஒரு நூலை எடுத்து இப்படி கட்டி விட்டுட்டு அடுத்த பின்னல் பின்னுங்க. இப்போ நான் இதை சுற்றி பின்னி கொண்டு வரேன். இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு. இதே மாதிரி இதை ஃபுல்லாக பின்னிட்டு வரேன்.
இப்போ இது நான் பின்னி முடித்தாச்சு. இங்கால இந்த நூலை எடுத்துட்டேன். இப்போ இப்படி உள்ளுக்கு வச்சு கட்டி விடுவோம். பிறகு கொஞ்சம் பெருசாக இருக்கிற நூலையெல்லாம் வெட்டி விடலாம். இப்படி கட்டிட்டு என்ன பின்னினாலும் ரோசாப்பூ பின்னினானே என்ன பின்னினானே இதுகளை கொஞ்சம் இப்படி இழுத்து விடுங்க. இழுத்துட்டு இப்போ இந்த இது முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி பின்னியாச்சு. இப்போ இந்த இதுக்கு இந்த கருப்பு இது பின்னி வச்சிருக்கிறேன். அடுத்த காணொளியில் இந்த இது ஒரு சின்னனா உங்களுக்கு இந்த இது பின்னி காட்டுறேன். இந்த சாரிக்கு இந்த பெருசுகள் நீங்கள் பின்னுறதா இருந்தாலும் இந்த ஒன்றுக்குள்ளே 2 போட்டு கொண்டு வந்தால் விரிஞ்சு கொண்டு வரும். ஒன்றுக்குள்ளே 1 போட்டால் ஒடுங்கி கொண்டு வரும். இதுவும் இங்கே ஒடுங்கி இங்கே விரிஞ்சு கொண்டு போகிற இதுக்கு தான் இந்த இது பின்னி இருக்கிறேன். அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த சின்ன இதுக்கு பின்னி காட்டி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பின்னி பாருங்கள். 1-2 பிழைச்சாலும் வடிவாக பின்னலாம். பெருசுக்கு நீங்கள் 1க்குள்ளே 2 போட்டு கூட்டி கொண்டு போகணும். மற்ற 1க்குள்ளே 1 போட்டால் சரியாக வந்து கொண்டிருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி பின்னி பாருங்கள். இத்தோடு எனது காணொளியை முடித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.